ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பச்சரிசி கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 ஏலக்காய் மட்டும் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. அதனால் வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம இது வந்து ஊற்றி கிளறணும். இதே மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா கிளறி விடுங்க. கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். கிளறி விட்டுட்டே இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. இது வந்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.